ஸோ ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் ரெகுலேஷன் வித் கிங்ஸ் பவர் மங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலன்னா நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இப்போ நான் ரீசெண்டாக நிறைய நாள் வீடியோஸ் போடாமல் இருந்துக்கிட்டும் இருப்பேன். ஏன்னா இப்போ என்னுடைய ஃபைனல் செம்ங்கிறதுனால ப்ராஜெக்ட் ஒர்க் அது இதுன்னு போயிட்டுருக்கு, அதனால தான் டிலே ஆகுது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த அன்எக்ஸ்ப்ளோர் டஞ்சனை கிளியர் பண்ணியிருப்பான். இந்த நியூஸ் வைரலாக நம்முடைய சவுத் கொரியன் பிளேயர் அசோசியேஷன் தலைவருக்கு போயிருக்கும். ஸோ ஒரு புதுசாக ஒரு வில்லனி காட்டியிருப்பாங்க. அதுலேருந்து அந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு 1 வீக் கழிச்சு சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் நம்ம ரிக்கியும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கே தான் இருக்கான். ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் இல்லையா, அதில் ரெஸ்ட் எடுக்க தான் இங்கே வந்திருக்குன்னு ரிக்கி சொல்கிறா. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, அந்த அன்எக்ஸ்ப்ளோர் டஞ்சன் கிளியர் பண்ண வரப்பு ஸோ நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சீன பிளேயர் அசோசியேஷன் தலைவர் இங்கே இல்லீகலாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காருன்ட்டு வெளியே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கான தகுந்த ஆதாரம் அங்கே எங்கேயுமே கிடைக்கல. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு டெட் பாடியும் கிடைக்கல. அந்த அளவுக்கு அந்த இடம் டேமேஜ் ஆகியிருந்ததுனால சீன அசோசியேஷன் தலைவர் மேலே எந்த ஒரு பழியும் போட முடியல. அது விசாரணையிலேயே இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி தான் நம்மளோட ரிக்கி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு, இவங்க என்னதான் இப்படி கவலைப்பட்டாலும் ஸோ நம்ம ஹீரோவுக்கு ஒரு சந்தோஷம், ப்ரீவியஸ் லைஃப்பில் நடந்ததை விட இந்த லைஃப்பில் ஏதோ ஓரளவுக்கு போயிருக்கும். ரிக்கி காணாமல் போன பரப்பு அந்த பேர் தெரியாத வைரஸ் பேரசைட் வந்து ஒட்டுமொத்த மக்களையுமே கட்டுப்படுத்தியிருக்கோம். ஸோ ஒரு மிகப்பெரிய அழிவையை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு இது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ், நீங்கள் என்ன இங்கே டேட்டிங் பண்ணாம வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாரும் நம்ம ஹீரோ பார்க்குறான். வேற யாரும் இல்லை, நம்ம நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் தான். அவங்க வந்துட்டு இப்படி கேட்க, என்ன டேட்டிங் அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ரிக்கி சொல்கிறாங்க. நீ இதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். எனக்கு தேவையான பொருள் இங்கே இருந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாலும் கூட, யார் என்ன உன்னை நோட்ட வரத்துக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவளுடைய மனசாட்சி சொல்லுது. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரிக்கி, நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க விரும்பல, எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ கிட்ட ரிக்கி கேட்குறாங்க. ஸோ அடுத்த சீனே ஒரு வேற லொகேஷன் காட்டுறாங்க. இந்த லொகேஷன் சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங்குள்ள டபுள் ரேங்குக்கு இருக்கக்கூடிய பீஸ்டுங்க வந்து அட்டாக் பண்ணாலும் கூட இந்த பில்டிங்க்கு எதுவும் ஆகாது. நீங்க என்ன பண்ணுமோ பண்ணு, ஆமா எதுக்காக எங்களையும் கூட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்த அப்படின்ட்டு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோக்குள்ள இருக்கக்கூடிய ஹீரோ மாதிரியான உருவம் வந்து சில டைமிங்ல ஹீரோடைய பவரை கட்டுப்படுத்துது, சில டைம் ஹீரோவுடைய உடம்ப அது டேக் ஓவர் பண்ணிக்குது. இதனால ஹீரோவுக்கு இவன் எந்த நோக்கத்துல இருக்குன்னு தெரியல. அதனால அடுத்த சண்டை ஒண்ணு வரதுக்கு முன்னாடி ஹீரோ மாதிரியான உருவத்தை ஹீரோவுக்கு கீழே அடிப்பணிய வைக்கணும்ட்டு ஹீரோ முடிவு பண்ணியிருக்கான். அதனாலதான் இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன், அதுல நான் என்னுடைய கான்சியஸை இழந்தேன்னா நீங்க என்னை கட்டுப்படுத்துங்கன்ட்டு ஹீரோ சொல்றான். இவன் என்ன சொல்றான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ரிக்கி உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்கும்போது, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு ரிக்கியே சொல்லிடுறாங்க. ரிக்கி இதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த ப்ரெடிஷன் ஸ்கில் யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அப்ப பார்த்துருப்பாங்க. அந்த பவரை பார்த்து அவங்க மிரண்டிருப்பாங்க. இதுலதான் ஏதோ ஒன்று பண்ண போறான், இதுதான் ஆர்ட் ஸ்டோக்கோடைய பவரா இருக்குமோ அப்படின்னு ரிக்கி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுடைய மொபைல் எடுத்து கேமராவை ஆன் பண்றான். கம்ப்ளீட் ஹிப்னோசிஸ் ஸ்கில்ல யூஸ் பண்றான். யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஹீரோ அவனுடைய கான்சியஸ் வேர்ல்டுக்குள்ள போயிடுறான். உள்ள இருந்த ஹீரோ மாதிரியான உருவமும், ஃபைனலா நீ எப்படி உள்ள வருதுன்னு கத்திக்கிட்ட போல அப்படின்னு கேட்கும்போது, ஆமா கத்திக்கிட்டேன், நீ ஃபர்ஸ்ட் எதுக்காக என் உடம்புக்குள்ள இருக்கன்னு சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, இதுக்கு நான் ஆன்சர் சொல்லணுமா அப்படின்ட்டு அந்த ஒரு ரூமும் கேட்குது. என்ன சொல்ல முடியாதா? ஹேய், ஒழுங்கு மரியாதையா எனக்கு கீழே வந்துரு, அப்படி இல்லைன்னா என்னுடைய உடம்பை விட்டு வெளியே போடா அப்படின்னு ஹீரோ சொல்றான் சண்டைக்கு தயாரா. ஓ அப்படியா, என்னையே வெளியே போக சொல்றியா, நான் ரிஃப்யூஸ் பண்ணனா என்னம்மா பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த உருவமும் ஹீரோட்ட கேட்குது. அப்போ உன்னை வெளியே போக வைப்பண்டான்ட்டு ஹீரோ ப்ரெடிஷன் ஸ்கில் எடுக்க தயாராகிறான். அந்த உருவமும் அது உன்னால முடியாதாக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் ப்ரெடிஷன் ஸ்கில் எடுக்கிற பொசிஷனுக்கே போகுது. 2 பேருமே ப்ரெடிஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே அவன் கான்சியஸ் வேர்ல்டை விட்டு வெளியே வந்தோம்னா நம்மளோட ரிக்கியும் நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் தான் இருக்காங்க. அந்த இடமே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. எர்த்துக்கு வைக்கான்னு சொல்லிட்டு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் கேட்கும்போது, இல்லை ஹீரோவை பாரு அப்படின்ட்டு ரிக்கே சொல்கிறாங்க. ஹீரோவுடைய உடம்புலேருந்து அந்த பவர் ரிலீஸ் ஆகுது. ஹீரோவுடைய உடம்புலேருந்து ரிலீஸ் ஆன பவர் அவன் இருக்கிற இடத்தையே பள்ளமாக்குற அளவுக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுத்துது. ரிக்கியும் நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு அவளுடைய பவர் எடுக்க ஆரம்பிக்கிறா. இதே டைமிங்கில் ஹீரோடைய கான்சியஸ் வேர்ல்டுக்குள்ளே காட்டுறாங்க. 2 பேருமே மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ தான் ஹீரோவுக்கு புரிய வருது, ஸோ ப்ரெடிஷன் ஸ்கில்லுக்கு எதிராக ப்ரெடிஷன் ஸ்கில் கண்டிப்பாக 2 பேருமே ஜெயிக்க முடியாதுன்ட்டு ஹீரோக்கு புரிய வருது. அந்த டைம் அந்த உருவமும், இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு
நீ என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? ப்ரெடிஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியலன்னா வேறு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்ட்டு தானே நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த டைம் ஹீரோக்கு பின்னாடி ஆர் மோனாராஜ் கையில் ஒரு கத்தி இருக்கும் இல்லையா, அந்த கத்தி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஸோ ரத்தம் தெரிக்குது. ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து டாச் பண்ணியிருப்பான். சின்னதாக தான் ஹீரோக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். இவன் என்ன என்னுடைய மற்ற ஸ்கில்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த உருவமும் ஸ்டெல்த் மோடில் வந்து அவனை அடித்து பறக்க விடுது. பறக்க விட்டதோடு இல்லாமல் பவரையும் என்னால் யூஸ் பண்ண முடியும், உன்னால் என்னை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு ஹீரோவும் அவன் அளவுக்கு என்னால் வர முடியாது, ஏன்னா நான் தோக்கடிக்க முடியாத லெவலில் இருந்த ஆளுங்களை கூட இவன் தோக்கடிச்சிருக்கான். இவனை தோக்கடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் எப்படியாவது இவனை தோக்கடிச்சாங்கணுமே, இவனை தோக்கடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் உன்னால என்னை தோக்கடிக்க முடியாது, அதனால கிவ் அப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை செயின் ஸ்கில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. நான் இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன், நான் எந்த நிலைமையிலையும் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய ப்ரெடிஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். டீமனை இவன் சேர்த்து தான். ஸோ ரெண்டு பேருமே இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வெளியே காட்டுறாங்க. ஹீரோ உடம்புலேருந்து வந்த மானவை பார்த்துட்டு இவன் உடம்புலேருந்து என்ன இவ்வளோ மானம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா என்னுடைய பவரையே இந்த பவர் சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், அதனால நான் இப்பயே இதை தடுத்து நிப்பாட்டுறது நல்லதுன்னு சொல்லிட்டு ரிக்கி ஹோலிஸ் அவங்களுடைய பவர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போதே ஹீரோடைய ஒரு கண்ணு மட்டும் திறந்து ரிக்கி ஹோலிஸை அட்டாக் பண்ண வருது. நம்ம நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் அவங்களுடைய வெப்பன் எடுத்து தடுத்து நிப்பாட்ட பார்க்குறாங்க. தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. நீங்கள் என்ன ஏடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் ஹீரோ வந்து எந்த ஒரு ரீப்ளேயும் பண்ணலை. நம்ம ரிக்கி ஹோலிஸுமே சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடுன்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் பதிலுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு கிளாஷ் போயிட்டு இருக்கும்போது நம்ம ரிக்கி அவங்களுடைய பவரை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. லைட் வாக்கர் கில்டு மாஸ்டரும் கிம், இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்போம், ஆனால் அந்த ஃபீனிக்ஸ் என்னை கட்டுப்படுத்தினால தான் நான் உன் கூட சண்டை போட்டிருக்கேன். இப்போ டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் என்ஜாய் பண்ணி சண்டையை போட்டிட்டு இருக்காங்க. ரிக்கி ஹோலிஸ் அவங்களோட பவர் எடுக்கிற வரைக்கும் ஸோ நம்மளோட ஹீரோவை அட்டாக்காக திசை திருப்பினா மட்டும் போதுன்ட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டிட்டு இருக்காங்க நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர். அந்த டைம் ரிக்கி அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதுக்குள்ளே இருந்து ஒரு பிளான்ட் அவரை வச்சு ஹீரோவை கட்டி போடுறாங்க. இது என்னதுன்னு கேட்கும்போது, இது என்னுடைய ஸ்கில் அபியூஸ் ஒரு டெப்த்லேருந்து ஒரு பிளான்ட்டை கான்டாக்ட் பண்ணி அந்த பிளான்ட்டை வச்சு ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த பிளான்ட் ஹீரோடைய உடம்புலேருந்து ரிலீஸ் ஆகிற மானாவை கன்சியூம் பண்ணும். அந்த மானாவை தீர்ற வரைக்கும் அது வச்சிருக்கும். ஸோ தீர்ந்த உடனே ஹீரோவை கீழே போட்டுருன்ட்டு ரிக்கி நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க. அமெரிக்கன் நாட்டோடைய செகண்ட் நேஷனல் லெவல் பிளேயருடைய பவர் அப்படின்ட்டு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டரும் ஷாக்கா ரிக்கியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோடைய உடம்புலேருந்து ரெட் கலர் பவர் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அது அந்த பிளான்ட்டுக்கும் கடத்தப்படுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ரிக்கியை சொல்லும்போது நைட் வாக்கர் கில்டு மாஸ்டரும் ஹீரோன்னு சொல்லிட்டு முன்னோக்கி போகிறாங்க. இப்படி முன்னோக்கி போகும்போது ரிக்கி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் டீமன் ஃப்ளவர் ஒருத்தவங்களுடைய மானாவை இழுக்காது, அந்த அளவுக்கு வந்துட்டு மானா இருக்கா என்ன அப்படின்ட்டு ரிக்கி ஹோலிஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிளான்ட்டே வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. இதனால நம்மளுடைய நைட் வாக்கர் கில்டு மாஸ்டருக்குமே காயம் ஏற்படுது. இதை பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இந்த டைம் நம்ம ரிக்கி ஹோலிஸ் அவங்களுடைய பவர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் ஹீரோவும் டீமன் ஃப்ளவரா, இதை மானஸை அதிகமாக கன்சியூம் பண்ணாதே, நீ நல்ல பிளான் தான் போட்டிருக்க, ஆனால் இதால் அதிகமான மானஸை கன்சியூம் பண்ண முடியாதுன்ட்டு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டுட்டு கிம் ஜாகின் இல்லை நீ யாரு அப்படின்ட்டு ரிக்கி கேட்கும்போது, ஹேய் நான் ஒன்றும் கிம் ஜாகின் கிடையாது, என்னை பார்த்தா என்ன அந்த முட்டா பையமே தெரியுதா என்ன அப்படின்னு கேட்குறான். ஆமாம். இதை கேட்டுட்டு என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அவன் என்கிட்ட கிவ் அப் பண்ணிக்கிட்டான், அதனால தான் அவனுடைய உடம்பை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். இந்த ஃபீல் டபுள்எஸ் ரேங்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட்டு இருந்து வந்தால் எந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் வருமோ அந்த ஃபோர்ஸ் வருது, இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கா பார்த்தியா அப்படின்ட்டு ரிக்கி ஹோலிஸ் அவங்களோட பவர் எடுத்துகிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ அசால்ட்டாக சிங்கிள் ஹேண்டில் அந்த பவரை தசை திருப்பி விடுறான். இதை பார்த்துட்டு என்ன இது, இவனுடைய வெறும் கையால் என்னுடைய பவரை தசை திருப்பி விட்டான்னு சொல்லிட்டு ரிக்கி ஹோலிஸ் ஷாக்கில் இருக்கும்போது, இந்த உடம்புக்கு ஃபஸ்ட் டைமில் அதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, வாங்கிட்டேருந்து ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு கண்ணு மிக்கிற நேரத்தில் ரிக்கி ஹோலிஸுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ நிற்கிறான். ஸோ அதே நேரத்தில் நம்ம ஹீரோடைய கான்ஷியஸ் சொல்லிக்குள்ளே ஹீரோ மயக்கம் போட்ட நிலைமையில் கிடக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ ஹீரோ மாதிரியான உருவம் ஹீரோடைய உடம்பை டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு. ரிக்கி ஹோலிஸுக்கு என்ன ஆகும் இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.